Good evening. டி பிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலம் யாராவது வராமல் இருந்திருந்தா கேட்டு நோட்ஸை பார்த்து எழுதி கொள்ளுங்க. இது பக்கத்தில் இருந்து சிமுத்தா போனால் கொஞ்சம் நல்ல சரிதானே? ஓகே. டி குழு மூலகம் என்றால் என்னன்னு சொல்லி இருக்கிறோம். இந்த டி குழு மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில எந்த கூட்டத்தில இருந்து எந்த கூட்டம் வரைக்கும் உள்ளடக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். அதுல 3D தொகுப்பு மூலகங்கள் ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை அதிண்ட இலத்திரன் நிலை அமைப்புகளை பொதுவாக டி தொகுப்பு மூலகங்கள்ட்ட ரசாயன தாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட 4s 3D ஆர்பிட்டல் வரைபடங்களையும் பார்த்திருந்தாங்க. அதுல ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம் அப்படியே வரும்போது சரிதான். அப்படி வரும்போது அதிண்ட சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சோடியாக்கப்படாத இலத்திரன்கள் காணப்பட்டால் ஒரு அணு அல்லது சேர்வை என்ன மாதிரியான இயல்பை வெளிக்காட்டும்னு சொல்லி எஸ்புலக்ல சூப்பர் ஆக்சைட் செட் கதைக்கும் போது உங்களுக்கு கதைச்சிருப்பேன் சரிதானே? அதை பற்றி நாங்கள் இங்கேயும் கதைப்போம். ஏனென்றால் இங்கே இருக்கிற அநேகமான மூலகங்கள் சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டிருக்குது. அதுல சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கை சடனா குரோமியத்துக்கு 6 வந்து மேங்கனீஸ்ல 5 போய் அப்படியே குறைஞ்சு கொண்டு செப்புக்கு 4s மட்டும் ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கு. சட்டனில் சோடியாக்கப்படாத இலத்திரனே இல்லைன்னு சொல்லி அதன் இலத்திரன் நிலை அமைப்போட பார்த்தினாங்க. இந்த டி தொகுப்பு மூலகங்கள் 2 வகைப்படுத்தப்படுது அப்படி சொல்லி ஒன்று தாண்டல் மூலகங்கள் சரியா, ஒன்று தாண்டல் மூலகங்கள் சொல்லி, மற்றது வந்து தாண்டலற்ற மூலகங்கள் அல்லது தாண்டல் இல்லா மூலகங்கள் சொல்லி டி தொகுப்பு மூலகங்களை மேலும் 2 வகையாக பாகுபடுத்தி இருந்தார். இந்த தாண்டல் மூலகங்கள் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை நான் போன வகுப்புல சொல்லியிருந்தேன் சரிதானே? மூலக நிலையாக இருக்கலாம் அல்லது உறுதியான அயன். இதுல பகுதியாக நிரம்பிய டி இலத்திரன்களை கொண்ட மூலகங்களை நாங்கள் டி தொகுப்பு மூலகங்கள் இருந்து தாண்டல் மூலகங்களாக வகைப்படுத்தி கொண்டோம். அது அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் தாண்டலற்ற மூலகமாக கருதலாம். ஆனால் தாண்டலற்ற மூலகம் என்பதற்கு ஒரு டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு. 3D இலத்திரன் D10 3D அல்ல D10 இலத்திரன் நிலை அமைப்புடைய இந்த மூலகங்கள் தாண்டலற்ற மூலகங்களாக இருக்கும். D10 இலத்திரன் மட்டுமுடையவை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டனுக்கு வந்து மூலக நிலையிலையும் 4s2 3D10 காணப்படுது. அது அயன்ல 4s2 இலத்திரனை மட்டும்தான் இழக்கும். ஆகவே 3D10 காணப்படும். அப்ப அதை வந்து நாங்கள் தாண்டலற்ற அல்லது தாண்டல் இல்லா மூலகங்களாக கருதினார் சரிதானே? ஓகே. அப்ப தாண்டல் இல்லா மூலகங்கள்ல பழைய சிலபஸ்ல இந்த ஸ்கெண்டியம் அதுகையும் சட்டனையும் ஒரு தாண்டல் இல்லா மூலகமாகத்தான் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதற்கு நாங்கள் கொடுத்த டெபினிஷன் வேறு. அந்த டெபினிஷனின் படி ஸ்கெண்டியமும் சட்டனும் தாண்டல் இல்லா மூலகங்களாக இருந்தது. நீங்க பாஸ் பேப்பர்ல கூட கேள்விகளை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஒரு வருஷம் ஸ்கெண்டியத்தின் இயல்புகளை பற்றி கேட்டிருந்தால் அடுத்த வருஷம் சட்டனின் இயல்புகளை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்பவும் ஸ்கெண்டியமும் சட்டனும் அப்படியே தான் இருக்கு. என்ன டெபினிஷன் மாறுறதால ஸ்கெண்டியம் வந்து தாண்டல் மூலகங்கள் என்ற குழுவுக்குள்ள பாஞ்சிட்டு இப்ப ஸ்கெண்டியத்தை பார்த்தா தாண்டல் மூலமோ தாண்டலற்ற மூலம் இப்ப தாண்டல் மூலம் சொல்லும். வரவிலக்கணம் மாறிட்டு சரிதான். ஓகே, அதுதான் அங்க உள்ள விஷயம். ஆகவே மற்றும்படி ஸ்கெண்டியத்தின் ரசாயன இயல்புகள் சட்டனின் ரசாயன இயல்புகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. டெபினிஷன் மாறிட்டு என்பதற்காக அது இப்ப புது இயல்புகள் எல்லாம் கொண்டு வந்து அத்தர போறதுன்றது இல்லை. அதில் நீங்கள் கொஞ்சம் கிளியர் ஆயிருங்க. ஏன்னா இயல்புகள் என்று படிக்கும் போது முந்தி படிச்ச ஸ்கெண்டியத்தின் இயல்புகள் பிழை, இப்ப படிக்கிறது சரி அல்லது இப்ப படிக்கிறது வேறு ஒன்று அது வேறு ஒன்று அப்படி யோசிக்க தேவையில்லை. ஸ்கெண்டியத்தின் இயல்புனா ஸ்கெண்டியத்தின் இயல்பு. சில இதுகள் வந்து இப்ப டேட்டா வேல்யூக்கள் நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் புக் வேறுபாடும் புக்கு சில இதுல டேட்டா வேல்யூக்கள் சில இதுல மாறுபடலாம். மற்றும்படி அங்கே கதைக்கிறது ஒன்றும் இல்லை சரிதானே? அப்ப நான் உங்களை சொன்னா தாண்டல் மூலகங்கள் தாண்டல் இல்லா மூலகங்கள் இது எல்லாமே வந்து டி தொகுப்பு மூலகங்களாக இருக்கு. அப்ப டி தொகுப்பு மூலகங்கள் எல்லாம் தாண்டல் மூலகங்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கு. ஆனால் தாண்டல் மூலகங்கள் எல்லாம் டி தொகுப்பு மூலகங்களாண்டு சொல்லக்கூடியதாக இருக்கு சரிதானே?
ஓகே, அப்ப நாங்கள் அந்த டெபினிஷன் எழுதி கொண்டு மிச்ச விஷயத்தை பற்றி கேட்போம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தாண்டல் மூலகங்கள். தாண்டல் மூலகங்கள் முதல் 2 மூல வகைப்படுத்தப்படுதுன்னு சொன்னீங்க. இப்ப முதலாவது வகை தாண்டல் மூலகங்கள். தாண்டல் மூலகங்கள் சரிதானே? ரான்சிசன் எலிமெண்ட் என்று சொல்றோம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தாண்டல் மூலகங்கள். சரியா? எழுதிக்கொள்வோம். மூலக நிலை நிலையில் அல்லது உறுதியான மூலக நிலையில் அல்லது உறுதியான அயன் நிலை உறுதியான அயன் நிலையில் இதற்காக கவனித்துக்கொள்ளுங்க. பகுதியாக நிரப்பப்பட்ட டி உபசக்தி மட்ட இலத்திரன்களை உடைய மூலகங்கள் தாண்டல் மூலகங்களாகும். இந்த டெபினிஷனை நீங்கள் கவனமா பார்த்து வச்சுக் கொள்ளுங்க. சரிதானே? தாண்டல் மூலகங்கள் டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்றது தாண்டல் மூலகங்கள். பழைய டெபினிஷன் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் ரசாயன தாக்கங்களின் போது, சரியா, பழைய டெபினிஷன் ஒன்று எழுதாயும், ரசாயன தாக்கங்களின் போது டி இலத்திரன்களை வழங்குவவையும் அவ்வாறு வழங்கிய பின் டி இலத்திரன்களை கொண்டவையுமான மூலகங்கள் தாண்டல் மூலகங்கள். அப்ப ஸ்கண்டியத்தட்ட ஒரே டி இலத்திரன் தான் இருந்தது. சரி, ஸ்கண்டியத்தட்ட ஒரே டி இலத்திரன் தான் இருந்தது. இப்ப ஸ்கண்டியம் என்ன செய்யாது? அந்த இலத்திரன் இழந்தால் டி இலத்திரனை கொண்டிருக்காது. சட்டன் டி இலத்திரனை இழக்காது. அப்ப டெபினிஷனின் படி ரசாயன தாக்கங்களின் போது டி இலத்திரன்களை வழங்குபவையும்
அவ்வாறு வழங்கிய பின் டி இலத்திரன்களை கொண்டதுமான மூலகங்கள் என்று சொல்லியிருக்க. ஸ்கண்டியம் வழங்கிய பின் டி இலத்திரனை கொண்டிருக்காது, சட்டன் வழங்கவே மாட்டுது. ஆகவே இந்த ரெண்டு மூலகங்களும் வரைவிலக்கணத்திலிருந்து வேறுபடுறதால இந்த ரெண்டையும் நாங்கள் தாண்டல் இல்லா மூலகங்களாக பழைய சிலபஸ்ல குறிப்பிட்டிருக்கிறோம். சரி, இப்ப இருக்கிற 2017ஆம் ஆண்டு சிலபஸ் அப்டேட்டின் படி ஸ்கண்டியம் ஒரு தாண்டல் மூலகம். அதுக்கான டெபினிஷன் இங்கே இருக்கு, மூலக நிலை. இதுல ஏதாவது உங்களுக்கு பழைய கேள்விகள் குழப்பினால் இந்த விஷயத்தை நீங்க கவனமா பார்த்துக்கணும். அப்படி ஒரு விஷயம் பழைய சிலபஸ்ல இருந்தது. அப்ப இப்ப ஸ்கண்டியம் மூலக நிலையில சோடியாக்கப்படாத ஒரு டி இலத்திரங்களை கொண்டிருப்பதால ஸ்கண்டியம் ஒரு தாண்டல் மூலகம். சரிதான், இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு. சரி, இந்த டெபினிஷன் திருப்பி கவனிங்க. இதுல நான் எழுதி இருக்கிறேன், எழுதினதா இருக்குன்னு தெரியல, தெரியாது, திருப்பி கவனிச்சு கொள்வோம். மூலக நிலையில் அல்லது உறுதியான அயன் நிலையில், மூலக நிலையில் அல்லது உறுதியான அயன் நிலையில் பகுதியாக நிரப்பப்பட்ட டி உபசக்தி மட்ட, பகுதியாக நிரப்பப்பட்ட டி உபசக்தி மட்ட இலத்திரன்களை உடைய மூலகங்கள் தாண்டல் மூலகங்கள் ஆகும். சரியா? தாண்டல் அற்ற மூலகங்களுக்குரிய டெபினிஷன் எழுதிக்கொள்ளுவோம். தாண்டல் அற்ற அல்லது தாண்டல் இல்லா மூலகங்கள். தாண்டல் அற்ற அல்லது தாண்டல் இல்லா மூலகங்கள். சரியா? தாண்டல் அற்ற அல்ல தாண்டல் இல்லா மூலகங்கள் வெளிக்கொடுப்போம். D10 இலத்திரன் நிலையமைப்பை D10 இலத்திரன் நிலையமைப்பை D10 இலத்திரன் நிலையமைப்பை மட்டும் உடைய அயன்கள் D10 இலத்திரன் நிலையமைப்பை மட்டும் உடைய அயன்கள். உதாரணத்துக்கு சட்டன் 2+ இந்த இலத்திரன் நிலையமைப்பு 3D என்றே முடியும். அப்ப D10 இலத்திரன் நிலையமைப்பை மட்டும் உடைய அயன்கள். D10 இலத்திரன் நிலையமைப்பை மட்டும் உடைய அயன்கள் என்று வரும். அயன்களை உருவாக்கும் டி தொகுப்பு மூலகங்கள் தாண்டலில்லா மூலகங்கள் எனப்படும். அப்ப தாண்டல் மூலகத்துக்கும் தாண்டலில்லா மூலகத்துக்கும் கொடுக்கப்பட்ட டெபினிஷன்ல இருந்து நாங்கள் படிக்கிற மூலகங்கள்ல யார் எந்த மூலகத்தின் வகைக்குள்ள வருவார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். சரிதானே? அப்ப ஸ்கண்டியத்துல இருந்து செப்பு வரை மூலக நிலையிலே அல்லது அயன் நிலையில
பகுதியாக நிரப்பப்பட்ட டி இலத்திரன்கள் காணப்படுது. அதுக்கு தான் நான் அந்த ஓபிட்டல் கீறி அதுக்குள்ள இலத்திரனை போட்டிருக்கேன். வேணுமெண்டா அவருக்கு தட்டிப்பாரு. முதல் வகுப்பிலே அந்த ஓபிட்டல்கள் கீறப்பட்டது அதுக்கு தான். இப்ப இலத்திரன் நிலை அமைப்புல சோடியாக்கப்படாத இலத்திரன் வந்து டி ஓபிட்டல்ல இருக்கு, பகுதியாக நிரம்பி இருக்கு. ஆகவே நாங்கள் அவற்றை தாண்டல் மூலகங்கள் அப்படி சொல்லி. ஆனால் சட்டன் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 4s2 3d10 4s2 3d10 ஆக இருக்கிறதால அது தன் வலுவள ஓட்டு இலத்திரனான 4s2 மட்டுமே இழக்கும். டி இலத்திரன்கள் மிகவும் உறுதியான இலத்திரன் நிலைமைப்பில் இருக்கிறதாலையும் ஆரை அவருக்கு ஒப்பீட்டு ரீதியில குறைவாக இருக்கிறதாலையும் அவர் அந்த இலத்திரன்களை இழக்க மாட்டார். ஆகவே அயன் நிலையில் சட்டன் 2+ 3d10 என்ற இலத்திரன் நிலைமைப்புக்கு மட்டும் முடியாது. ஆகவே சட்டன் என்ற மூலகம் டி தொகுப்பு மூலகமாக இருந்த போதிலும் தாண்டல் மூலகம் இல்லை. சரி, டி தொகுப்பு மூலகமாக இருந்த போதிலும் தாண்டல் மூலகம் இல்லை. இல்ல பார்ப்போம். ஸ்கண்டியம் ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்க 21. ഇതിന്റെ ഇലക്ട്രൺ നിലവില 1s2 2s2 2p6 3s2 3p6 சரிதான் 4s2 3d1 ஈட்டோடு இதுதான். இலத்திரன் நிரம்பும் போது ஈட்டோட்ட நிரப்பி ஈட்டையிலோட்டுல பேருந்து நிரப்பப்படுது. ஏன் இலத்திரன் நிரம்புற கோலம் வந்து உபசக்தி மட்ட சக்தியேறு வரிசை. சரிதான், இலத்திரன் நிரம்புற கோலம் உபசக்தி மட்ட சக்தி ஏறு வரிசை. ஆனா ஈட்டோடு 4s2 தான். அதுல எந்த மாற்று கதைக்கு முடியாது. நிரம்பேக்க 4s2க்கு கொடுத்து 3d நிரப்பப்படுது. அது சக்தி ஏறு வரிசையின்படி 4s விட 3dக்கு சக்தி கூட. ஈட்டோடு என்பது 4s. அப்ப முதல்ல அது இலத்திரனை இழக்கும் போது இந்த 4s2 இலத்திரனை இழக்கும். அப்ப ஸ்கண்டியம் 4s2 இலத்திரனை மட்டும் இழந்தால் அதுல ஒரு 3d1 இலத்திரன் வந்து உறுதி இல்லை. S2p6 என்பது சடத்துவ வாயு இலத்திரன் நிலை அமைப்பு, மிகவும் உறுதியானது. S2p6 வந்து சடத்துவ வாயு இலத்திரன் அமைப்பு மிகவும் உறுதியானது. ஆகவே அது என்ன செய்யணும்னா இந்த ஒரு இலத்திரனை முற்றாக இழந்து ஸ்கண்டியம் 3+ என்று சொல்லப்படுகின்ற அயனை மாத்திரம் தோற்றுவிக்கும். ஆகவே ஸ்கண்டியத்தின் சேர்வைகள்ல ஸ்கண்டியம் 3+ என்ற வலுவளவை கொண்டிருக்கும். இது சாதாரணமாக கால்சியம் போலதான் இருக்கு. 3s2 3p6 சடத்துவா இலத்திரனை பெற்று. அப்ப ஸ்கண்டியத்தை நாங்கள் தாண்டல் மூலம் என்ற கேட்டகரிக்குள்ள வரைவிலக்கணத்தை கொடுத்து கொண்டு வந்து விட்டாலும் தாண்டல் மூலத்துக்குரிய சிறப்பியல்களை இது என்ன செய்ய என்றால் உண்மையா காட்டாது. இது கல்சியம் போல Ca2+ மாதிரி தான் ஸ்கண்டியம் 3+ இருக்க போகும். அப்ப நாங்கள் தாண்டல் மூலத்தின் சிறப்பியல்பு சொல்லி ஸ்கண்டியம் எல்லாத்துக்கும் விதிவிலக்காக வரும். சரி, அப்போ 3s2 3p6 டி இலத்திரனும் இல்லை, 4s2 இலத்திரனும் இல்லை. இந்த ரெண்டு இலத்திரனையும் வந்து இந்த மூன்றாவது தான் இது. ஆகவே ஸ்கண்டியத்தின் அயனின் இலத்திரன் இணைப்பு உங்களுக்கு 1s2 2s2 2p6 3s2 3p6 அண்டி இருக்கும். சரிதானே, இது ஒரு நோட் பண்ணி கொள்வோம். இதே போல சட்டன் இலத்திரன் இணைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நாங்கள் எழுதியிருக்கிறோம் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10. சட்டன் ரசாயன தாக்கத்திற்கு உட்படும் போது இந்த ரெண்டு இலத்திரங்களை மட்டுமே இழக்கும். இலத்திரன் இழக்கப்படும் போது எப்போதும் வலுவள ஓட்டு இலத்திரன் தான் முதல்ல இழக்கப்படும். அப்ப 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s நோடாக இருக்கும். அயன் நிலையில பாருங்க, தாண்டலற்ற மூலகத்தின் டெபினிஷன்ல D10 இலத்திரன் நிலை அமைப்பை மட்டுமுடைய அயன்களை உருவாக்கும் டி தொகுப்பு மூலகங்கள் சொல்லி. ஆகவே சட்டன் வந்து ஒரு தாண்டலற்ற மூலகமாக இருக்கும்.
சரியா? ரெண்டு மூலகங்களுடைய விளக்குகள் நெருக்க பார்த்து கொள்ளுங்க. சரி, இதுக்கு எழுதி கொள்ளுங்க. சட்டன் இதுல ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. Cu plus Cu2+. உங்களோட தாண்டல் மூலகத்துக்கான டெபினிஷன்ல மூலக நிலையில் அல்லது உறுதியான அயன் நிலையில். ஆகவே Cu2+ என்ற அயன்ல 3D9 என்று சொல்லப்படுகின்ற பகுதியாக நிரம்பிய டி எலக்ட்ரான் இருக்குது. மார்னிங் கிளாஸ்ல நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிதான்? Cu+ ஆக இருக்கும்போது 3D10 தான். ஆனா இங்க பாருங்க, தாண்டல் இல்லா மூலகத்துக்கு பாருங்க, எலக்ட்ரான் நிலையமைப்பை மட்டுமுடைய அயன்கள் D10. Cu2+ என்ற அயன்ல D9 என்ற ஒரு எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் நிலையமைப்பு இருக்கு. ஆகவே அது எப்படி தாண்டலிட்ட மூலகத்துக்குள்ள வருது? Cuவும் ஒரு தாண்டல் மூலகம்தான். காரணம், உறுதியான அயன் நிலையில பகுதியாக நிரம்பிய டி எலக்ட்ரான்களை Cu2+ கொண்டிருக்குது. ஆகவே செப்பு ஒரு தாண்டல் மூலகம். நீங்கள் சொன்னது போல D10 எலக்ட்ரான் இருந்தாலும் மட்டும் என்ற ஒரு வசனம் தாண்டலற்ற மூலத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? அப்ப D10 எலக்ட்ரான் உடைய எல்லாரும் நாங்கள் சொல்ல வரையில தாண்டலற்றவைன்னு சொல்லி அதை மட்டுமே கொண்டவர்கள். சட்டனுக்கு அது மட்டும்தான் இருக்கு, ஒரு ஒன்றும் இல்லை. அது கீழே வார ஹெட்மியம் ரசம் அதெல்லாம் அதே இலத்திரம் கூடியது. சரியா? இப்ப Cu பிளஸ்ல Cu சட்டன் 2+ மாதிரி தான் இருக்கு, நிறமற்ற கரைசல்களை தோட்டிக்கும் அப்படி எல்லாம் இருக்கு. தாண்டல் மூலத்தின் இயல்பை Cu+ வெளிக்காட்டுவது குறைவு. சரிதான்? இப்ப நாங்கள் அங்கே பார்த்துக்கொள்வோம். Cu2+ என்ற ஒரு உறுதியான அயன் பகுதியாக நிரம்பிய டி எலக்ட்ரான்களை கொண்டிருப்பதால செப்பு ஒரு தாண்டல் மூலகம். சரிதான்? இப்ப குழப்பம் ஓகே தானே? சரி, அதான் நான் அந்த டெபினிஷனை இவ்வளவுக்கு மினக்கட்டு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றா இது உங்களை திருப்பி திருப்பி குழப்பம். நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர் பார்க்க குழப்பம், பாஸ் பேப்பர் செய்யலாம் குழப்பம். அதான் நான் உங்களை சொல்லுவேன், சிலபஸ்ல ஏற்பட்ட அப்டேட்டையும் நாங்கள் கருதுறதையும் தெளிவுபடுத்துறதுக்கான தான் இந்த டெபினிஷன்ல நான் இவ்வளவு தூரத்துக்கு மினக்கிறது. சரி, ஓகே, எழுதி கொள்ளுங்க. சட்டன் மூலக நிலையிலோ அயன் நிலையிலோ பகுதியாக நிரம்பிய டி உபசக்தி மட்டம், இலத்திரனை கொண்டிருக்கவில்லை. பகுதியாக நிரம்பிய டி உபசக்தி மட்ட இலத்திரனை கொண்டிருக்கவில்லை. இலத்திரனை
கொண்டிருக்கவில்லை. எனவே 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 3D தொடரில் 3D தொடரில் எனவே 3D தொடரில் எல்லாம் 3D தொடரில் சட்டன் சட்டன் டி தொகுப்பு மூலகமாக இருந்த போதிலும் 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 தாண்டல் மூலகம் அல்ல. தாண்டல் மூலகம் அல்ல. தாண்டல் மூலகம் அல்ல. அப்ப டி தொகுப்பு மூலகங்கள் எல்லாம் தாண்டல் மூலகங்கள் என்று சொல்ல முடியாது. தாண்டல் மூலகம் அல்ல. டி தொகுப்பு மூலகமாக இருந்த போதிலும் தாண்டல் மூலகம் அல்ல. சரிதானே? ஓகே. அடுத்த பந்தியா எழுதி கொள்ளுங்க. நாங்கள் ஸ்கேண்டியத்தை பற்றி சொல்லப்போம். அடுத்த பந்தியா எழுதி கொள்ளுங்க. ஸ்கேண்டியம் 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 அயன் நிலையில் அயன் நிலையில் ஸ்கேண்டியம் அயன் நிலையில் அயன் நிலையில இதுக்கு டி இலத்திரனே இல்லை. சரிதான். ஸ்கேண்டியம் அயன் நிலை பகுதியாக நிரம்பிய பகுதியாக நிரம்பிய அயன் நிலையில் பகுதியாக நிரம்பிய டி உபசக்தி மட்ட டி உபசக்தி மட்ட டி உபசக்தி மட்ட இலத்திரனை கொண்டிராத போதிலும் அயன் நிலையில சந்தியதுக்கு டி இலத்திரன் இல்ல. சரியான. கொண்டிராத போதிலும் மூலக நிலையில் அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. மூலக நிலையில் இது அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. மூலக நிலை தான் ஸ்கேண்டியம். மூலக நிலை மூலக நிலை மூலக நிலை பகுதியாக நிரம்பிய மூலக நிலையில் பகுதியாக நிரம்பிய
மூலக நிலையில் பகுதியாக நிரம்பிய. மூலக நிலையில் பகுதியாக நிரம்பி டி உபசக்தி மட்ட இலத்திரனை கொண்டுள்ளது. டி உபசக்தி மட்ட இலத்திரனை கொண்டுள்ளது. டி உபசக்தி மட்ட இலத்திரனை கொண்டுள்ளது என்பதால் ஸ்கேண்டியம் தாண்டல் மூலகமாக கருதப்படலாம். ஸ்கேண்டியம் தாண்டல் மூலகமாக கருதப்படலாம். ஸ்கேண்டியம் தாண்டல் மூலகமாக கருதப்படலாம். ஸ்கேண்டியம் தாண்டல் மூலகமாக கருதப்படலாம். இந்த லைன் கட்டாக அப்படியே வகுப்பு நிறைவு வரும். நான் சொன்ன மாதிரி எனக்கு 3:30க்கு ஒரு மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆகவே நீங்க அதுக்கு பிறகு ஜாயின் பண்ண வேண்டாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் தான், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லைன் கட்டான நீங்கள் நாளைக்கு மார்னிங் பழமை போல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதான்? ஓகே. அந்த பந்தியூர் காலி கொள்ளுங்க. 12ஆம் கூட்ட மூலகங்களாக 12ஆம் கூட்ட மூலகங்களாக 12ஆம் கூட்ட மூலகங்களாக சட்டன், கேட்மியம், ரசம் ஒன்றாக இருக்கு. சட்டன், கேட்மியம், ரசம் என்பன டி தொகுப்பு மூலகங்களாக இருந்த போதிலும் தாண்டல் மூலகங்கள் அல்ல. 3D தொடர்ல சட்டன், 4D தொடர்ல கேட்மியம், 5D தொடர்ல ரசம், இதுகளும் டி தொகுப்பு மூலகங்கள் தான். ஆனா தாண்டல் மூலகங்கள் அல்ல. சரிதானே? ஓகே. மார்னிங் ഇതിന്റെ இருக்கைகள் சம்பந்தமாக கொஞ்சம் பார்க்கணும். நான் ஏற்கனவே எஸ் பிளாக்ல சொன்னது போல கணக்க இருக்கைகள் எங்களுக்கு தரப்படையில தேவையானதை மட்டும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இண்டஸ்ட்ரியல்ல தயாரிப்புகளோட சம்பந்தப்பட்ட சில இருக்கைகள் இருக்கு, டி தொகுப்பு மூலகங்கள். நான் 10 மூலகங்கள்ட்ட இருக்கைகளையும் தரப்போறது இல்லை. எங்களோட கைட்ல சொல்லப்பட்டிருக்க சில மூலகங்கள்ட்ட இருக்கைகளை அவற்றின் பெயர்களை பற்றி பார்ப்போம். சரி, இனி நீங்க கிளாஸ்ல யூஸ் பண்ணாதீங்க என்று சொன்னால் கொஞ்சம் பாடப்பரப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல வெயிட்டேஜ் ஆனது. சரிதானே?